என்னப்பா என்னம்மா இதெல்லாம்? என்ன மாலை மரியாதையெல்லாம் ரொம்ப அமக்கலமா இருக்குது? ஓஹோ, புரிஞ்சு போச்சு. ஆமா, உங்களுக்கு எதுக்கு எவ்வளவு டொனேஷன் கொடுக்கணும் சொல்லுங்க பார்க்கலாம். டொனேஷனா? நோ நோ நோ, இன்னைக்கு உங்களுக்கு பிறந்த நாள்னு சாந்தி காலேஜ்ல சொன்னா, அதுக்கு தான் வாழ்த்து சொல்லிட்டு போக வந்திருக்கோம். எனக்கு பிறந்த நாள். பிறந்த நாளா? தேங்க்யூ, தேங்க்யூ வெரி மச். ரொம்ப நன்றி. போயிட்டு வாங்க, போயிட்டு வாங்க. எனக்கு பிறந்த நாள் கொண்டாட சொல்லியா? நான் தான் சொன்னேன். பிறந்த நாள் கொண்டாடணும்னு அவ ஆசைப்பட்டா, சரின்னு சொன்னேன். தப்பா? அம்மா, யாருக்காக பிறந்த நாள் விழா கொண்டாடுறீங்களோ அவனுக்கு அந்த ஆசை இருக்கா இல்லையான்னு கொஞ்சமாவது யோசனை பண்ணீங்களா? ஆனந்த், உனக்கு அந்த ஆசை இருக்குதோ இல்லையோ, எங்களுக்கு அந்த ஆசை இருக்கலாம் இல்லையா? அப்பா, காதறிந்த ஊசிக்கு காதணி விழா தேவைதானா? பெத்த தாய் தகப்பனுடைய ஆசைகளை புரிஞ்சுக்காம பேசுற பிள்ளைகிட்ட என்ன பேசுறதுனே புரியலப்பா. ஆமா, உங்க சொந்த ஆசா பாசங்களுக்காக நீங்க உங்க பிள்ளைக்கு பிறந்த நாள் விழா கொண்டாடுறீங்க. அது உங்க கடமை, கடனாச்சே. ஏன்னா நான் என் பெண்டாட்டி பிள்ளைங்களோட ஊர் மெச்ச பெருவாழ்வு வாழறேன் பாருங்க. ஏன்பா ஆறி போன புண்ணகிரி விட்டு வெடிக்க பாக்குறீங்க? என்னடா சுத்தி வளைச்சு குத்தப்பத்திரி எங்க மேலேயே வாசிக்கிற? என்னமோ நாங்க தான் உன்னை வாழ வேண்டாம்னு சொன்ன மாதிரியும், நாங்க தான் உன் வாழ்க்கை பாதிக்கப்பட்டது காரணம் மாதிரி பேசுறீங்க. எங்க பிள்ளையோட வாழ்க்கை திருவிழாவும் தேரோட்டமா இருக்கணும் தானே நாங்க பாடுபட்டோம், போராடணும். நீ இடம் கொடுத்தியா? தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்ட. அப்பா, நான் யாரையும் குறை சொல்ல வரல. என்னுடைய ஆத்திரப்பட்ட பேச்சு, அவசரப்பட்ட முடிவு, இதுக்கெல்லாம் நான் 20 வருஷ காலமா சித்திரவதை அனுபவிச்சிருக்கிறேனே. இன்னும் ஏப்பா நடந்து போனதையெல்லாம் ஞாபகப்படுத்தி என்ன குத்தி காட்டுறீங்க? குத்தி காட்டலடா, தினம் உன்னை நினைச்சு நினைச்சு குமரி சாகுறோம்டா. பேருக்குத்தான் பெற்ற தாய் தகப்பனா இருக்கிறோமே தவிர ஒரு பிள்ளைக்கு செய்ய வேண்டிய எந்த சுபகாரியத்தையுமே செய்ய முடியாத பாவிகள் ஆயிட்டோமேனு வேதனைப்படுறோம்டா. வயசான காலத்துல எங்களை உட்கார வச்சு நீ உபசரணை பண்றியே, இந்த நன்றி கடனை நாங்க எப்படிடா தீர்க்க போறோம்? அம்மா அம்மா, நீங்க புண்ணியம் செஞ்சவங்க, கொடுத்து வச்சவங்க. ஆனா அம்மா, நான் எப்படி உங்களை உட்கார வச்சு காப்பாத்துறேன்னு நீங்க சந்தோஷமும் பெருமையும் படுறீங்களோ, அதே மாதிரி நான் தளர்ந்து போன நேரத்துல என்ன உட்கார வச்சு காப்பாத்த என் பிள்ளைங்களும் பக்கத்துல இருந்திருந்தா நானும் எவ்வளவு சந்தோஷமும் பெருமையும் அடைஞ்சிருப்பேம்மா. அந்த பாக்கியம் எனக்கு கிடைச்சிருந்தும் கொடுத்து வைக்கலையே, கொடுத்து வைக்கலையே. அப்பா அப்பா, இப்ப என் பிள்ளைங்க இருந்தா என் தோளுக்கு சமமா இருப்பாங்க இல்லையா? இந்த வீடு இப்படியா இருக்கும்? கல்யாண வீடு மாதிரி எவ்வளவு கலகலப்பா இருக்கும். ஒருத்தனை கலெக்டர் ஆக்கியிருப்பேன், இன்னொருத்தனை ஃபாரினுக்கு அனுப்பி பெரிய தொழில் மேதை ஆக்கியிருப்பேன். என் பிள்ளைங்க தேவைக்காக தினம் 1000 பேர் இந்த வீட்டுல வந்து கை கட்டி சேவை பண்ணுவாங்க. அதுக்காக இவன் கலெக்டர் ஆச்சே, அவன் பெரிய மேதை ஆச்சேன்னு நானுமா கை கட்டி நிற்பேன்? அதான் இல்ல, இப்படி கால் மேல கால் போட்டுக்கிட்டு வாடாங்க வாடாங்க. நீங்க 1000 பெரிய மனுஷங்களா இருக்கலாம், ஊருக்கு ராஜாவா இருந்தாலும் பெற்றவனுக்கு பிள்ளை தாண்டா. அதை மறந்துடாதீங்க. செய்யற தொழில இருந்து வாழற வாழ்க்கை வரைக்கும் தாய் தகப்பன் பேச்ச மீறி நடக்க கூடாது. அப்படி மீறி நடந்தா மீறி நடந்தா காலமெல்லாம் கண்ணீரும் கம்மலையுமா கதற வேண்டியதாண்டா, கதற வேண்டியதாண்டா. அக்கா, நம்ம பேட்ட மனுஷாலாம் என்ன சொல்லி நாங்க தெரியுமா? பக்கிரி, உன் முறை பொண்ண தம்மா தோடுக்கிறானே அந்த ரவி பையன், அவன் பீச்சுக்கு இஷ்டன்னு போறான், பயாஸ்கோப்புக்கு இஷ்டன்னு போறான், எக்ஸிபிஷனுக்கு இஷ்டன்னு போறான். நீ பாத்துக்கினே கம்முனுக்கிறியடா கைத அப்படின்னு காரி துப்புதா. அக்கா, இனிமேல நான் உயிர் வாயலாமா? அதுக்கு இப்ப என்னடா செய்யணுங்கிற? உன் பொண்ணை உடனடியா எனக்கு கல்யாணம் பண்ணி வை. அம்மா, நான் ரவி தவிர வேற யாரும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். அப்புறம் நீ ஏதாவது சொன்ன நான் தொங்கிடுவேன். பாரு, தட்டினா தாராந்தமா பேட்டையாண்ட வரட்டும், அவனை நான் கைமா வாக்கிறேன். யோ, நீ கத்தி கத்திய சாவ போறியா? அம்மா, நான் ஃபேக்டரிக்கு போறேன். ஐயா ஐயா ஐயா, என்ன சொல்லி கண்டுக்கிறியா? நான் என்னடா கண்டுக்கிறது? அவதான் நல்லா சொல்லிட்டு போறாளே. நான் பாரு, மருத வீர கதை தெரியுமா? அத்த போல உன் பொண்ண ராவோட ரவா சிறைய எடுத்துருமா. நிறுத்த, ஏன்டா அலட்டிக்கிற? இந்த பாரு, என் பொண்ணுகிட்ட ஏதாவது நீ வாழ ஆட்டின நானே உன்னை அடிச்சு இதுல தூக்கிடுவேன். ஜாக்கிரதை. Splendid.
பியானோ பிரமாதம் வாசிக்கிறீங்களே. நான் வாசிச்சதா பிரமாதமா இருக்கு. ரொம்ப கொடுமை சார். உங்க சங்கீத ஞானத்தை பத்தி நான் என்ன நினைக்கிறது? நான் உங்க வாசிப்பு பத்தி சொல்லல, ஆனா உட்கார்ந்து வாசிச்சீங்க பாருங்க, ஒரு இது ஸ்டைல், அத பத்தி தான் சொன்னேன். லாயராச்சே, பேச சொல்லியா தரணும். அப்ப ஒரு நாளைக்கு என் கூட வரீங்களா? What do you mean? ஐ மீன் கோர்ட்டுக்கு. அங்க வந்து பாத்தீங்கன்னா என்னோட வாத திறமையும் பேச்சு திறமையும் நல்லா தெரியும். ரொம்ப கெட்டிக்காரத்தனமா பேசுறீங்களே. தேங்க்யூ. அது போட்டும், இப்ப எங்க வந்தீங்க? மிஸ்டர் ஆனந்த் இருக்காரா? What? மிஸ்டர் ஆனந்த் இருக்காரான்னு கேட்டேன். Shut up. ஏன் என்னாச்சு? நான் ஒன்றும் தப்பா சொல்லலையே. எப்படி? I say you shut up. மிஸ்டர் ஆனந்த், உங்க அப்பா வயசு இருக்கு எங்க மாமாவுக்கு. அவரை பேரை சொல்லி கூப்பிடுறீங்க. ஐ எம் வெரி சாரி. ஐயா இருக்காங்களா? குட். இது கேட்கறதுக்கு எவ்வளவு அழகா இருக்கு. குட் மார்னிங் சார். குட் மார்னிங் மாமா. குட். ஏன் சாந்தி, வந்தவங்களை முதல்ல உட்கார சொல்லணுங்கிற மரியாதை தெரியல, நீ மரியாதையை பத்தி அவருக்கு லெக்சர் பண்ற இல்ல? நோ மாமா, வந்து கோல கெட் இன்சைட். உட்காரலாமே. தேங்க்யூ சார். குறும்புக்கார பொண்ணு இல்ல? எஸ் சார். ஏன் சங்கர், சாந்தி உங்ககிட்ட ஏதாவது அதிக பிரசங்கத்தனமா பேசினாளா? நோ நோ, அதெல்லாம் ஒண்ணு இல்ல சார். களங்கம் இல்லாம பழகுறாங்க. அவங்கள எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஐ சி. சாந்தியே உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா? சாந்தி, சாந்தி கம் ஹியர். என்ன மாமா? மிஸ்டர் சங்கர் உங்ககிட்ட ஏதாவது மரியாதை குறைவா நடந்துக்கிட்டாரா? நோ நோ நோ, அப்படி ஒண்ணும் இல்ல மாமா. ரொம்ப ஃப்ரீயா பழகுறாரு. எனக்கு அவர் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஐ சி. உனக்கும் சங்கரை ரொம்ப பிடிச்சிருக்கா? சார், இந்த டீடை கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். ஓ. ஆமா, வக்கீல் சாருக்கு ஏன் இன்னும் கல்யாணம் ஆகல? ஐயா, எங்க வக்கீலுக்கு எப்பவோ கல்யாணம் ஆயிடுச்சே. அவர் ஒய்ஃப் பேரு கூட தையல் நாயகி. நான் அந்த வக்கீல கேட்கல. சார், என் கல்யாணத்தை முடிவு செய்ய வேண்டியவங்க எங்க அப்பா அம்மா தானே சார்? ஆமா. எஸ், வாஸ்தவம் தான். அப்பா அம்மாவோட சம்மதத்தோட தான் எந்த காரியத்தையும் செய்யணும். அப்பதான் அந்த வாழ்க்கை உருப்படியா அமையும். அதே நேரத்துல வசதியும் வருமானத்தையும் கொஞ்சம் யோசிக்க வேண்டியிருக்கீங்களே. நானே எல்லா செலவும் செய்து உன்னுடைய கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்றேன்னு வச்சுக்க. உனக்கு சம்மதம் தானே? சார், நான் உனக்கு பொண்ணு கூட பார்த்து வச்சுட்டேனே. யார் தெரியுமா? என் மருமக சாந்தி. ஓ. என்ன சங்கர், திகைச்சு போயிட்ட? உங்களுடைய நல்ல மனசை பாராட்ட எனக்கு வயசு பத்தலே நினைக்கிறேன் சார். பாராட்டு நன்றி ஒரு பக்கம் இருக்கட்டும், முதல்ல இந்த விஷயத்தை பத்தி உன்னோட அபிப்பிராயத்தை கிட்ட பிராங்கா சொல்லு. இதுல எனக்கு ஒன்னும் ஆட்சேபம் இல்லை சார். ஆனா அம்மாவை கேட்டுத்தான் ஒரு முடிவு சொல்லணும். சட்டல், அதுக்கு வேண்டிய ஏற்பாடு தான் நான் செய்யறேன். இதை கொண்டு போய் உங்க லாயர்கிட்ட கொடுத்துரு. ரைட் சார். அப்போ நான் வரேன் சார். அம்மா, அம்மா. என்னப்பா? அப்பா எங்கம்மா? அப்பா வெளியில போயிருக்கிறாரு. உட்காருங்க, உட்காருங்க. நம்ம சாந்தி கல்யாண விஷயமா நான் ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறேன். சாந்தி எல்லா விஷயமும் சொன்னாப்பா. பையனை பொறுத்தவரையில நமக்கு திருப்தி தான். இருந்தாலும் பையன் யாரு, அவன் பூர்வீகம் என்ன, இதெல்லாம் தெரிஞ்சுக்காம அவசரப்பட்டு முடிவு பண்ணிட்டா எப்படி? அது சரிம்மா, அந்த பையனுடைய குடும்ப ஏழ்மையா இருந்தாலும் அவங்களுடைய பூர்வீகம் தரமாத்தான் இருக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த பையனுடைய நடவட பாவனை எல்லாம் கௌரவமா இருக்கு. சரி, உங்க அப்பா வரட்டும், விஷயத்த சொல்றேன். அது மட்டும் இல்ல, அப்பா வந்த உடனே வக்கீல் சூனாபானாவுக்கு போன் பண்ணி இது விஷயமா பேச சொல்லுங்க. நான் ஃபேக்டரிக்கு போயிட்டேன். மறந்துட போறீங்க. இல்ல வர்றேன். யாரும் உள்ள போக கூடாது. நீங்க அப்படியே உட்காருங்க. உட்காருங்க. கலங்காரி சூப்பர்வைசர், கலங்காரி சூப்பர்வைசர், கலங்காரி சூப்பர்வைசர். ஏப்பா இப்படி ஃபேக்டரி
வீட்டுக்கு முன்னாடி இருந்துட்டு அனாவசியமா கூச்சல் போடுறீங்க. நாங்க எல்லாம் என்ன தப்பு செஞ்சோம்? எதுக்கு அவங்களை வேலையை விட்டு நிறுத்துனீங்க? அதிகப்படி வேலை இல்லாத காரணத்தினால நியாயப்படி ஆட்குறைப்பு செய்யப்பட்டிருக்கு. அது மாமூல். இல்ல இல்ல கருணாலிங்க பேச்சு கேட்டுட்டு எங்க பலவந்தமா வேலையில நிறுத்திட்டீங்க. உங்களுக்கு எல்லாம் கொடுக்க வேண்டியதை கொடுத்து முறைப்படிதான் நடந்திருக்கு. அப்படின்னா கடைசி வரைக்கும் எங்களுக்கு வேலை கொடுக்கறதாக அபிப்பிராயம் இல்லையா? இந்த கேள்விக்கு பதில் சொல்ல நான் தயாராகி. முதலாளி, இதனால பயங்கரமான விளைவுகளை சந்திக்க வேண்டியிருக்கும். அதட்டி பேசுறதுனாலையும் கூச்சல் போடுறதுனாலையும் என்ன பயமுறுத்தலான்னு பாக்குறியா? உன்னால முடிச்சத பாத்துக்க போ. I said you may go now. அது சரி, வந்த விஷயத்தை பேசுவோமா? சொல்லுண்டி. உங்ககிட்ட ஒரு ஜூனியர் இருக்கானே, அந்த பையன் எப்படி? ఎవరు? గుంటూరు కొండలరావా, రాజమండ్రి రావేంద్రరావా, ఎవరు? அட, அவங்க இல்லையா, மெட்ராஸ்கார பையன் சங்கர்னு ஒருத்தர் இருக்கானே, அவன் எப்படின்னு? ఆ అబ్బాయ శంకర్ మంచివాళ్ళు, గట్టిగారుడు. அவன் நடைவிட பாவனை எல்லாம் எப்படியா? అంత ఎన్టీ రామారావు, నాగేశ్వరరావు, కాంతారావు అంతే ఆ టైప్. அப்படியா? பையனுடைய பூர்வீகம் எப்படி? நல்ல ఫ్యామిలీ అండి, எனக்கு தெரிஞ்சவரே మంచి ఫ్యామిలీ. உண்மையாவா? 7 గంటల వాడు సత్యంగా నేను சொல்றது అంత உண்மை தவிர வேறு లేదు. అర్థమవుతుందా? அடடா, இதுக்கெல்லாம் போய் சத்தியம் பண்ணிக்கிட்டு உங்க வார்த்தையில நம்பிக்கை இல்லையா என்ன? అది సరేండి, శంకర్ பத்தி ఇంత డీటెయిల్స్ విచారిస్తారే, ఏమి பொண்ணு கொடுக்க போతారా? கரெக்டியா? என் பேத்தி சாந்திய அந்த பையனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம்னு என் பையன் ஆனந்த் அபிப்பிராயப்படுறான். తలవిధి అండి, తలవిధి. என்னைய சொல்ற தலைவிதின்னு? తలవిధి అంటే ఏమి? మీకు తమిళ కూడా సరిగా తెలియలేదండి. తలవిధి అంటే నల్లదు, ప్రాప్తం. இந்த பார், அந்த பையனுக்கு நீ கேரண்டி கொடுத்தா நாங்க பொண்ணு கொடுக்க தயார். గ్యారంటీ ఏమండి? మీ దగ్గర 2 రూపాయల స్టాంప్ పేపర్ ఉంటే ఇయ్యండి, నేను ఖైదు పోటు కొడుకుతాను గ్యారంటీ. అయితే ఒక విషయం, వాడు ఈ పొద్దు ఇన్నికి నల్లవాళ్ళు మంచివాళ్ళు, రేపు మీరు పొన్ను కళ్యాణం అవుతే వాడు ఏమి అవుతారో నాకు తెలియదండి, నేను గ్యారంటీ లేదు. அந்த பையனுடைய தாயாரை பார்த்து கல்யாணத்துக்கு வேண்டிய ஏற்பாடுல செய்ய. డోంట్ వరీ, కనగమని నేను వెళ్ళి చూసి అంత ఏర్పాటు చేస్తాను. మీరు పొన్ను కళ్యాణంలో నేను వచ్చి తాళి కడతానండి. என்னைய சொல்ற? ఐఎమ్ సారీ, తమిళ్ ఇస్ ఎ వెరీ కన్ఫ్యూజింగ్ లాంగ్వేజ్. నేను వచ్చిన తర్వాత మీరు తాళి కట్టుతారు. யோ, என்னது? ఐఎమ్ సారీ, దట్ బాయ్ విల్ డూ ఇట్. உன்னை நம்பி பிரயோஜனம் இல்ல. நீ ஒரு ஆலமர வக்கீல் கிட்ட தானே ஜூனியரா இருக்க. உன்னை நம்பின பாரு என்ன செய்ய போறியோ. அம்மா, நீங்க வேணா பாருங்க, நான் அந்த கேஸை ஜெயிச்சே காட்டுறேன். ఏమి ఇద్దరు ఏమి பேசிக்கிட்டு இருக்கிறது? என்னமோ பேசுவோம். நான் என் வக்கீல் கிட்ட 1000 பேசுவேன். அதை கேட்கறதுக்கு நீங்க யாரு? ஏன் பசங்க பெட்டியை உடைச்சு டைரியை திருடுறவங்களுக்கு எத்தனை வருஷம் ஜெயில் தண்டனை? ఇది ఊడు, కోర్టు మ్యాటర్ కోర్టులో, ఊటు మ్యాటర్ ఊట్లో. ఇప్పుడు ఒక ముఖ్యమైన సమాచారం ఉంది. என்ன 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 முக்கியமான சமாச்சாரம்? என் கேஸ விட. శంకర్కు ఆనంద్ తంగచి పొన్నుకు కళ్యాణం కొడుకు పోతారు. என்னது? ஆனந்த் தங்கச்சி பொண்ணையா? ஐயோ, அவங்க பெரிய பணக்காரங்களாச்சே. அட அட, இங்க பாருப்பா, எனக்கு தெரியும். என் கேஸ நீ எப்ப எடுத்து நடத்தினியோ அப்பவே உனக்கு அதிர்ஷ்டம் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ఏమి అదృష్టం ఏమో, గ్రహచారం, కళ్యాణం ఆవరదు, తలవిధి. ஐயே, శంకరు, నీవు పోయి నీవు అమ్మ కనకం కైలో చెప్పు, ఇంక రావును చెప్పు, నేను కనకతో కళ్యాణం చేస్తాను. என்னது இந்த வளருங்க? అది లేదు, నేను ఆనంద్ తంగచి పండుగ కనకத்துக்கு కళ్యాణం చేస్తాను. வெட்டட்டா? ఎందుకు? ఎందుకు இப்படி தமிழம் தெரியாம தெலுங்கு தெரியாம என் பிராணம் எடுக்கிறீங்க பாருங்க, அதுக்கு. అది లేదు తైలు, నేను சொல்றது, నేను శంకరుకు ఆనంద్కు కళ్యాణం చేస్తాను. ஐயோ 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 ஐயோ, ఏమి? இப்ப நீங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? ஆனந்த் தங்கச்சி பொண்ண தங்கருக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு அவங்க நினைக்கிறாங்க. அத உங்ககிட்ட சொல்லி கனகத்தம்மா கிட்ட சொல்ல சொல்லி இருக்காங்க. அதுக்காக நீங்க இப்ப கனகம்மாவை வர சொல்றீங்க, அதானே சமாச்சாரம்? అదే పాతావా, తమిళు ఇంత పెద్దగా నీளగా వస్తుంది, అదే మాకు కన్ఫ్యూషన్ వరదు. అర్థం అవుదా? శంకర్కు ఉనకు நீங்க வேற கல்யாணம் பண்ணிடாதீங்க. அப்பா சங்கர், சீக்கிரமா போய் உங்க அம்மா வர சொல்லு. உங்க கல்யாண விஷயமா உங்க அம்மா கிட்ட இவர் பேசணுமா, சீக்கிரமா வர சொல்லு. இவர் ஊர்ல இருக்கவங்களுக்கு எல்லாம் கல்யாணம் பண்ணிடுவாரு. போ. என்ன ఇప్పుడు ఇంక యారు లేదు. ஆமா, అయ్యలో சொல்லக்கூடாது. என் கேஸ் முடிகிற வரைக்கும் நீங்க என்ன டச் பண்ணக்கூடாது. 7 గుంటల వాడా, ఏమిట్రా ఇది? నేను ఏమి తిరునీల గంటరా? దీన కరుణాకరనే 7 గుంటల వాడా, நிலகுண்டனே நிலகுண்டனே. போதும் போதும் போதும், என்ன தொட்டுடுங்க, பாடி என்ன கொல்லாதீங்க. அத்தாவுதா